Taste the Daily. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் கொடிகள் சின்னங்கள் தயாரிக்கும் பணி சிவகாசியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜனநாயக திருவிழாவுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நாள் முதலாகவே கோடை வெயிலின் உக்கிரத்தை கடந்து அரசியல் கட்சிகளின் பரப்புரை தகித்து வருகிறது. தேர்தல் பரப்புரையில் முக்கிய பங்கு வகிக்கும் அரசியல் கட்சிகளின் கொடி சின்னங்கள் அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் அச்சிடப்படும் பணியும் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசுக்கு பெயர் போன சிவகாசியில் இதற்கான பணிகள் இரவு பகலாக தொடர்கிறது. புதிய வரவான ஸ்டா வகை கொடி அரசியல் கட்சிகளிடையே வரவேற்பை பெற்றிருப்பதாக கூறுகிறார் தனியார் அச்சக உரிமையாளர் காசிராஜன். நாங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி 5 மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்தது நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பாலித்தீன் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது போக நிச்சயம் எல்லா ஓட்டர் செக்கிங் பேடுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே இந்த வருஷம் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் எல்லாரும் பூத்துக்க வேண்டிய ஒரு பேட் மாதிரியே அதையும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். Taste the Daily.